ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி பச்சை பயிறு வடை. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஊற வைக்க மட்டும்தான் டைம் எடுக்குமே தவிர செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு முழு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா 2 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் மார்னிங் டைமில் செய்கிறது இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆகுது ஊறி இருக்கணும். நல்லா ஊறிச்சுன்னா தான் வடை சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு பயிரை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 4 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை பயிறு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முழு பயிறு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா திக்காக பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடை மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து கையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா நல்லா மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு 4 விரலில் தட்டி போடலாம். இப்படி தட்டி போட்டால் எல்லா சைடும் நல்லா ஈவனாக வேகும். அந்த டைமில் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு வேக விடும்போது சீக்கிரமாகவும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வடையில் நார்மலாக ஓட்டை போடுறது சீக்கிரமாக வேகிறதுக்காகவும் எண்ணெய் அதிகமாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் தாங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, கிறிஸ்பியாகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சூடாக. இப்போ ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான பச்சை பயிறு வடை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிங்க. வித்தின் 10 minutesல செஞ்சாச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.